ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே உப்பு, இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பும் மஞ்சள் தூளும் உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இடையில் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல் இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போவே பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு முக்கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் போல் இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கலன்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது அழுத்தும் போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.